ஹே கைஸ், இன்னைக்கு டோரிமான்ல இருந்து ரொம்ப சூப்பரான டோராமியோட பர்த்டே ஸ்பெஷல் எபிசோடு தான் பார்க்க போகிறோம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்கில் நம்ம சுனியோ நேற்று அவன் ஃபேமிலியோட ஒரு மியூசிக் கான்சர்ட்டுக்கு போயிட்டு வந்திருக்கான். அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த சாங் இன்னும் என் காதுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குன்னு சொல்லி பயங்கரமாக பில்டப்பை கொடுத்துட்ருக்கோம். சிசுகாவும் அது என்ன சாங்குன்னு கேட்குறா. சுனியாவும் அது யூரோப்பியனில் ரொம்ப ஃபேமஸான வாட்ஸ் டான்ஸுங்கிறான். ஆக்சுவலாக அது கப்புலாக பர்ஃபார்ம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த டான்ஸு தான். அது சிசுகாவுக்கும் ரொம்ப பிடிக்குமாம். சுனியாவும் அந்த சாங்குக்காக நான் இப்போ ஒரு டான்ஸு கிளாஸில் ஜாயின் பண்ணி அந்த டான்ஸை கற்றுக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு பார்ட்னர் வேணும், நீ எனக்கு பார்ட்னராக வருவியான்னு சொல்லி சிசுகா கிட்ட கேட்குறான். சிசுகாவுக்கு அந்த டான்ஸ் ரொம்ப பிடிக்கவும் நான் கண்டிப்பாக வரேன்னு சொல்லிட்டுறோம். ஆனால் இதெல்லாம் கேட்டு நம்ம நோபிட்டா மனசொடைஞ்சு போயிட்டுறோம். பயங்கரமாக காண்டாயிடுறோம். சூனியாவுக்கு முன்னாடி எப்படியாவது அந்த டான்ஸை நம்ம கற்றுக்கணும்னு சொல்லி கோவமாக கத்திக்கிட்டே வீட்டுக்கு ஓடுறோம். அப்படியே வீட்டில் பார்த்தா நம்ம டோரிமானை கூப்பிட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா இந்த சீசனில் அந்த வாட்ஸ் டான்ஸுங்கிறது ரொம்ப ஃபேமஸ். நம்ம டோராமிக்கு அது ரொம்ப பிடிக்கவும் அதை கற்றுக்கிறதுக்காக அந்த டான்ஸ் ரொம்ப ஃபேமஸாக இருந்த யூரோப்பியன் பழங்காலகட்டத்துக்கு போகலாம்னு சொல்லி நம்ம டோரிமானை கூப்பிட்டுட்ருக்கோம். ஏன்னா தனியாக அந்த டான்ஸை பர்ஃபார்ம் பண்ண முடியாது, நமக்கு ஒரு பார்ட்னர் வேணும். டோரிமானும் இல்லை, அந்த காலகட்டத்தில் அங்கே நிறைய போர் நடந்துட்டு இருந்துச்சு, நம்ம அங்கே போகிறது ரொம்ப ஆபத்து, என்னால் வர முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் டோராமி விடாமல் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கோம். அதை கேட்ட நோபிட்டா நான் அவன் கூட வரேன்னு சொல்லி உடனே நோபிட்டாவும் டோராமியும் டைம் மிஷின் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. டோரிமானும் வேறு வழி இல்லாமல் அவங்க கூடியே வரோம். ஸோ இவங்களும் அந்த வாட்ஸ் டான்ஸ் ரொம்ப ஃபேமஸாக இருந்த யூரோப்பியனோட பழங்காலகட்டத்துக்கு வந்து குதிக்கிறாங்க. ஆனால் கரெக்டாக ஒரு ஓனை மேலேயே குதிச்சிடுறாங்க. அது பயங்கர காண்டாயிட்டு இவங்களை துரத்த ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்தில் டோராமி அதுக்கு மேலே வசமாக மாட்டிக்கிறோம். பயங்கரமாக கத்திட்டு இருக்கோம். அப்போ அலறல் சவுண்டு கேட்டு அங்கேருந்து ஒரு பையன் குதிரையில் வேகமாக வந்து நம்ம டோராமியை காப்பாற்றிடுறோம். அவனை பார்த்தவொடனே டோராமிக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருச்சு. ஆனால் அவன் பேசுறது இவங்களுக்கு சுத்தமாக புரியல. அதனால டோரிமான் அவனோட டிரான்ஸ்லேஷன் டிவைஸ் யூஸ் பண்ணுறான். ஆக்சுவலாக இந்த பையனோட நேமு ஜார்ஜ். நீங்களாம் எங்கேருந்து வரீங்கன்னு கேட்குறோம். நம்ம ஆளுங்களும் நாங்கள் வேறு கண்ட்ரியிலேருந்து ரொம்ப நாளாக நடந்து வந்துட்டுருக்கோம்னு சொல்கிறோம். ஜார்ஜும் சரி, என்னோட ராஜ்யம் இங்கே பக்கத்தில் தான் இருக்குது, என் கூட வாங்க நாம் அங்கே போகலாம்னு சொல்லி நம்ம ஆளுங்களை அவனோட ராஜ்யத்துக்கு கூப்பிட்டு போகிறோம். போய் பார்த்தோம் அந்த ராஜ்யம் ரொம்ப அழகாக இருக்குது. அங்கே இருக்க எல்லா மக்களுமே ஜார்ஜ் இளவரசன்னு சொல்லி தான் கூப்பிட்றாங்க. எல்லாருமே ஜார்ஜ் மேலே ரொம்ப அன்பாக இருக்காங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரியுது. ஆக்சுவலாக ஜார்ஜ் தான் இந்த ராஜ்யத்தோட ராஜா. இன்னைக்கு ஈவினிங் நம்ம ஜார்ஜுக்கும் பக்கத்து கண்ட்ரி ராஜாவோட பொண்ணுக்கும் என்கேஜ்மெண்ட் நடக்க போகுது. ஸோ அதனால் மொத்த ஊருமே அதுக்காக காத்துட்ருக்காங்க. மந்திரியும் நீங்கள் எவ்வளோ நேரமாக எங்கே போனீங்க, ஈவினிங் என்கேஜ்மெண்ட் இருக்குது, நீங்கள் டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும், எதுக்காக இப்படி சுற்றிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கோவப்படுறாரு. ஜார்ஜும் எனக்கு அந்த மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, என்னால் மேரேஜ் பண்ணிக்க முடியாது, உங்ககிட்ட நான் எத்தனை டைம் சொல்கிறதுன்னு சொல்லி கோவமாக கத்திக்கிட்டே உள்ளே போய்ட்றோம். ஆக்சுவலாக ஜார்ஜுக்கு நிறைய பொறுப்பு இருக்கும். இந்த ராஜ்யத்தை நல்லபடியாக பார்த்துக்கணுமாம். அதனால் என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லி நம்ம ஆளுங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கான். ஜார்ஜும் நோபிட்டா கிட்ட உன்னால என் கூட டான்ஸ் ஆட முடியுமான்னு கேட்குறான். நோபிட்டாவும் சரின்னு சொல்லிடுறான். அப்படியே அன்றைக்கி ஈவினிங் பார்த்தா பக்கத்து கண்ட்ரியோட ராஜாவும் அவரோட பொண்ணு என்கேஜ்மெண்ட்டுக்காக வராங்க. மொத்த ஊருமே ஜார்ஜோட என்கேஜ்மெண்ட்டை பார்க்கறதுக்காக இந்த இடத்துல கூடியிருக்காங்க. இளவரசியும் ரொம்ப சந்தோஷமாக ஸ்டேஜ் ஏற போகிறான். ஆனால் அதுக்குள்ளே ஜார்ஜ் எல்லார்கிட்டையும் நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை, நான் வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன்னு சொல்லி சைடில் கையை காமிக்கிறோம். யாரா அந்த பொண்ணுன்னு பார்த்தா பயபள்ளிங்க நம்ம நோபிட்டாவுக்கு லேடி கெட்டப்பு போட்டு கூப்பிட்டு வந்திருக்காங்க. நான் இந்த பொண்ணு தான் மேரேஜ் பண்ணிக்குவேன்னு சொல்கிறோம். அதை கேட்டவுடனே அந்த பக்கத்து கண்ட்ரியோட ராஜா பயங்கரமாக காண்டாயிடுறாரு. என்னை கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்துறீங்களான்னு சொல்லி மந்திரி கிட்ட கத்திட்டு இருக்காரு. அதே மாதிரி அந்த இளவரசியும் ரொம்ப சோகமாயிடுறா, பயங்கரமாக அழுந்துட்டு இருக்கோம். அந்த ராஜா இன்னும் காண்டாயிட்டு உங்களை சும்மா விட மாட்டேன்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அடுத்து ஜார்ஜ் நம்ம நோபிட்டா கூட டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறோம். ஆனால் நம்ம நோபிட்டாவுக்கு தான் சுத்தமாக டான்ஸ் வராதே. அதனால டோரிமான் அவனோட டான்ஸிங் ஷூவை போட்டு விட்டுறோம். ரெண்டு பேரும் சந்தோஷமாக டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அங்கே இருந்த மக்களும் ராஜாவோட விருப்பம் தான் நமக்கு முக்கியம்னு சொல்லி எல்லாருமே ஜார்ஜுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்படியே வெளியில் பார்த்தோம் அந்த ராஜா பயங்கர காண்டில் அவரோட ஆளுங்களை உள்ள அனுப்புறாரு. ராஜாவோட ஆளுங்களும் மேலே இருந்த லைட்டை கட் பண்ணி விட்டு நம்ம நோபிட்டாவை கடத்திடுறானுங்க.
அடுத்து ஜார்ஜும் இது எல்லாத்துக்கும் கண்டிப்பாக அந்த ராஜா தான் காரணமாக இருப்பார், நான் நோபிட்டாவை தேடி போகிறேன்னு சொல்கிறோம். நம்ம ஆளுங்களும் நாங்களும் உன் கூட வரோம்னு சொல்கிறாங்க. டோரிமானும் அவனோட நோஸ் டிவைஸை யூஸ் பண்ணி நோபிட்டோட ஸ்மெல்லை ஃபாலோ பண்ணியே போயிட்டு இருக்கான். ரொம்ப தூரமாக இவங்க போயிட்டு இருக்காங்க. அப்படி இந்த சைடு பார்த்தோம் அந்த இளவரசி பயங்கர காண்டில் இருக்கா. அந்த கண்ட்ரியை சேர்ந்த யாரையும் நம்ம சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி கோவமாக கத்திட்டு இருக்கா. ராஜாவும் சரின்னு சொல்லிட்டு அப்படி கீழே இருக்க அவரோட சிறைக்கு போகிறாரு. அங்கே போய் அவரோட ஆட்கள் கிட்ட நம்ம மஸ்காரா கண்ட்ரியை நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வர போகிறோம், அதனால மஸ்காரா கண்ட்ரியை சேர்ந்த யார் இங்கே வந்தாலும் அவங்கள உயிரோட விடாதீங்க, இந்த பொண்ணையும் அழிச்சிடுங்கன்னு சொல்லி பக்கத்தில் கையை காமிக்கிறான். பார்த்தா அவன் நம்ம நோபிட்டாவும் போட்டு தள்ள சொல்லியிருக்கான். அப்படியே வெளியில் பார்த்தா ரொம்ப நேரம் பயணத்துக்கு அப்புறம் நம்ம ஆளுங்க இந்த ராஜ்யத்துக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. உள்ள ராஜாவோட ஆட்களும் நோபிட்டாவோட கதையை முடிக்கிறதுக்காக அந்த லாக்கை ஓப்பன் பண்ண போகிறாங்க. அப்போ வெளியே யாரோ வந்த மாதிரி இவங்களுக்கு சென்ஸ் ஆகுது. ஏன்னா இவங்க 3 பேரும் பயங்கர திறமைசாலியாக இருக்காங்க. அப்படியே வெளியில் போய் பார்த்தா நம்ம ஆளுங்க இன்விசிபிள் கிளாத்தை போட்டுக்கிட்டு அசால்ட்டாக வந்துட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க அவங்கள கண்டுபிடிச்சு கல்லை வச்சு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. டோரிமானும் ஜார்ஜி கிட்ட நாங்கள் இவங்கள பார்த்துக்குறோம், நீங்கள் போய் நோபிட்டாவை கண்டுபிடிங்கன்னு சொல்கிறோம். உடனே ஜார்ஜும் மினிடோராவும் நோபிட்டாவை தேடி போகிறாங்க. நம்ம டோரிமானும் டோராமியும் அவங்க கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. டோரிமானும் அவனோட ஸ்வாட் டிவைஸ் எடுக்கிறான். அவனுங்களும் டோரிமானை பார்த்துட்டு இந்த ரக்குன் என்ன வித்தியாசமாக இருக்குது, இந்த ரக்குனுக்கு சண்டைலாம் போட தெரியுமான்னு சொல்லி ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கானுங்க. அவனுக்கு ரக்குன்னு சொன்ன உடனே நம்ம டோரிமான் பயங்கர காண்டாகிறான். அப்போ அவனுக்குள்ளேருந்து ஏகப்பட்ட எனர்ஜி வெளியே வருது. அந்த மொத்த எனர்ஜியும் அந்த வாளுக்குள்ளே போகுது. ஸோ இப்போ அந்த எனர்ஜியை வச்சு எல்லாரையும் அடித்து பறக்க விட்டுட்ருக்கோம். அப்படி இந்த சைடு ஜார்ஜும் நோபிட்டாவை கண்டுபிடிச்சிட்டான். ஆனால் அவனை வெளியே கொண்டு வரதுக்காக நம்ம மினிடோரா அதுக்கிட்ட இருக்க எல்லா டிவைஸும் வெளியே எடுக்குது. ஆனால் எல்லாமே அது சைஸுக்கு ஏற்றபடி ரொம்ப குட்டியாக இருக்குது. ஜார்ஜு கத்தியை வச்சு அந்த பூட்டை அடித்து நோபிட்டாவை காப்பாற்றிட்டுறான். ஆனால் வெளியே பார்த்தா அந்த ராஜாவோட ஆள் ஒருத்தி வெயிட் பண்ணிட்டு இருக்கா. உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லி ஜார்ஜி கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான். 2 பேரும் பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் அவன் ஜார்ஜியை ஏமாற்றி ஒரு சின்ன கத்தியை வச்சு உடம்பை கிழிச்சிட்றான். அதை பார்த்தோடனே அவன் பயங்கரமாக சாக்காகிறான். ஜார்ஜும் அழுந்துக்கிட்டு அங்கேருந்து பூந்தடிச்சு ஓடி வரான். நோபிட்டா வந்தவுடனே எல்லாருமே இங்கேருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. இது தெரிஞ்ச ராஜாவும் அவங்க எப்படி தப்பிச்சு போனாங்கன்னு சொல்லி கோவத்தில் கத்திட்டு இருக்காரு. அப்போ ஜார்ஜ் அட்டாக் பண்ண அந்த ஆள் வந்து நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொல்கிறான். அப்படியே இந்த சைடு பார்த்தா நம்ம மந்திரி இருக்கார் இல்லையா, அவங்க நம்மளை சும்மா விட மாட்டாங்க. கண்டிப்பாக நம்ம கண்ட்ரி மேலே போர் தொடுத்து வருவாங்க. நம்ம கண்ட்ரியை காப்பாற்றணும்னா நீங்கள் இளவரசியை கல்யாணம் பண்ணி தான் ஆகணும், நமக்கு வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் ஜார்ஜ் கோவமா இல்லை என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, என்னை கொஞ்சம் தனிமையில் விடுங்க, எல்லாருமே இங்கேருந்து போங்கன்னு சொல்லி கோவமாக கத்துறோம். எல்லாருமே அங்கேருந்து போகிறாங்க. டோராமி மட்டும் லாஸ்ட்டாக எட்டி பார்க்குறான். பார்த்தா ஜார்ஜ் முடியாமல் திடீர்னு கீழே விழுந்துடுறான். டோராமியை ஓடி போய் பார்க்குறோம். பார்த்தா ஜார்ஜுக்கு பயங்கரமாக பிளட் போயிட்டுருக்கு. உடனே டோராமி எல்லாரையும் கூப்பிடலாம்னு பார்க்குறான். ஆனால் ஜார்ஜ் வேணாம்னு சொல்லிடுறான். அடுத்து டோராமியும் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்காக ஜார்ஜோட ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணுறான். உள்ளே பார்த்தோன்னே டோராமி பயங்கரமாக ஷாக்காகிறான். ஏன்னா ஜார்ஜுங்கிறது பையன் இல்லை, இவ ஒரு பொண்ணு. அப்படியே இந்த சைடு அந்த ராஜாவோட ஆளும் இந்த உண்மையை பார்த்துட்டு ராஜா கிட்ட சொல்லிடுறான். ராஜாவும் அப்போ இவ்வளோ நாளாக அந்த மஸ்கரா கண்ட்ரி ஆண்டுட்டு இருந்தது ஒரு பொண்ணான்னு சொல்லி பயங்கரமாக சிரிச்சிட்டு இருக்காரு. அந்த கண்ட்ரியை கைப்பற்றுறதுக்கு இதுதான் கரெக்டான காலமாக இருக்கும்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்காரு. அப்படி இந்த சைடு டோராமியும் நம்ம ஜார்ஜுக்கு மெடிசன்லாம் போட்டு விட்டுறோம். அப்போ தான் ஜார்ஜு அந்த உண்மையை டோராமி கிட்ட சொல்கிறோம். ஆக்சுவலாக நம்ம ஜார்ஜோட பேரண்ட்ஸுக்கு ஒரே குழந்தை தான். ஆனால் அவங்க போனதுக்கப்புறம் இந்த ராஜ்யத்தை ஆள்றதுக்கு அவங்களுக்கு ஒரு ஆண் வாரிசு இல்லை. அதனால ஜார்ஜோட அப்பா இருக்கார் இல்லையா, எந்த விதத்துலேயும் ஆணை விட பெண் குறைந்தவள் இல்லை. பெண்ணால் ஆணை விட ரொம்ப நல்லபடியாக ஆட்சி பண்ண முடியுங்கிறத நம்பினாரு. அதனால ஜார்ஜுக்கு சின்ன வயசுலேருந்தே நிறைய ப்ராக்டிஸும் நிறைய விஷயங்களை சொல்லியும் வளர்த்திருக்காரு. அப்படி ஒரு நாள் நம்ம ஜார்ஜுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு இருக்கும் போதே அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டாரு. ஆனால் அவரோட நம்பிக்கையை காப்பாற்றுறதுக்காக தான் இன்னைக்கு வரைக்கும் ஜார்ஜ் ஒரு ஆணா நடித்து இந்த ராஜ்யத்தை நல்லபடியாக ஆட்சி பண்ணிட்டு இருக்கா. அப்படியே அடுத்த நாள் காலையில் பார்த்தா பக்கத்து கண்ட்ரி ராஜா கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வந்திருக்கு. நாளைக்கு நாங்கள் உங்களோட மஸ்காரா கண்ட்ரி மேலே போர் தொடுக்க போகிறோம், உங்களுக்கு உயிர் மேலே ஆசை இருந்தால் நீங்களாம் சரணடைஞ்சிருங்கன்னு சொல்லி அந்த லெட்டரில் எழுதியிருக்கு.
அதை பார்த்து எல்லாருமே ஷாக்காகிறாங்க. மந்திரியும் இப்போ நமக்கு வேற வழி இல்லை, நம்ம அவங்க கிட்ட சரணடைஞ்சிடலாம்னு சொல்கிறோம். ஆனால் ஜார்ஜ் இல்லை, என்ன நடந்தாலும் சரி நம்ம அவங்கள எதிர்த்து போராடலாம்னு சொல்கிறோம். மந்திரியும் இல்லை, அது ரொம்ப கஷ்டம், ஏன்னா அவங்க கிட்ட நிறைய போர் வீரர்கள் இருக்காங்க, நிறைய வெப்பன்ஸ் இருக்கு, நம்மளை விட அவங்க 5 மடங்கு எல்லாத்துலேயும் உயர்வாக இருக்காங்க, அவங்கள எதிர்த்து நம்ம எப்படி போராட முடியும்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்படியே வெளியில பார்த்தா ராஜ்யத்தில் இருந்த மொத்த மக்களும் நம்ம ஜார்ஜோட பதிலுக்காக வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜார்ஜும் போய் அவங்க கிட்ட நம்ம சரணடைய கூடாது, ஏன்னா இந்த ராஜ்யத்தை இவ்வளோ அழகா உருவாக்க நம்ம எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம், இப்போ ஈஸியா இதை அவங்க கிட்ட தூக்கி கொடுத்துட முடியாது, இந்த ராஜ்யத்தை நாம தான் பார்த்துக்கணும், அதுக்கு எனக்கு உங்களோட உதவியும் தேவை. போர் வீரர்கள் மட்டும் இல்லாம ஊர்ல இருக்க எல்லா மக்களும் எங்க கூட போருக்கு வரணும், நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து கண்டிப்பாக அவங்கள தோக்கடிச்சு நம்ம ராஜ்யத்தை காப்பாற்ற முடியும்னு சொல்கிறோம். ஒரு செகண்டு எல்லா மக்களுமே சைலண்ட்டாக இருக்காங்க. திடீர்னு பார்த்தா ஒவ்வொருத்தரும் வெறியோட நாங்கள் உன் கூட இருக்கோம்னு சொல்லி பயங்கரமாக கத்த ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து ஜார்ஜோ வந்து நம்பாளுங்க கிட்ட, நீங்கள் ஆல்ரெடி எனக்கு நிறைய உதவி பண்ணிட்டீங்க, நீங்கள் பண்ண எல்லா உதவிக்கும் ரொம்ப நன்றி, இதுக்கப்புறம் நீங்கள் இங்கே இருக்கிறது உங்களுக்கு ஆபத்து, அதனால் நீங்கள் எல்லாரும் இப்போவே இங்கேருந்து கிளம்பிடுங்கன்னு சொல்கிறோம். டோரிமானும் சரி நம்ம கிளம்பலாம்னு சொல்கிறோம். ஆனால் டோராமி மட்டும் இல்லை, நாங்கள் உன் கூட தான் இருப்போம், நாங்களும் உன் கூட சேர்ந்து இந்த போரில் கலந்துக்கிறோம்னு சொல்கிறோம். அப்படியே அன்றைக்கி நைட்டு பார்த்தா எல்லா போர் வீரர்களும் தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு அந்த பக்கத்து கண்ட்ரி ஆட்கள்லாம் சூழ்ச்சி பண்ணி நைட் டைம்லேயே அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உடனே நம்ம ஜார்ஜி எழுந்துக்கிட்டு அவங்க அப்பா கொடுத்த கத்தியை எடுத்துக்கிட்டு போருக்கு ரெடி ஆகுறோம். வேகமாக போய் இருந்த எல்லா போர் வீரர்களையும் எழுப்பி ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச்சை கொடுத்து எல்லாரையுமே போருக்கு கூப்பிட்டு போகிறோம். அதே மாதிரி நம்மளுக்கு 4 பேரும் டோரிமானோட அந்த கத்தியை வாங்கிக்கிட்டு இவங்களும் போருக்கு போகிறாங்க. இப்போ 2 நாட்டு ஆட்களும் பயங்கரமாக சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. சண்டை ரொம்ப நேரமாக போயிட்டுருக்கு. ஒரு சைடு பார்த்தா நம்ம டோரிமானும் அவனோட கேஜெட்லாம் யூஸ் பண்ணி அவனுக்கு எல்லாரையுமே மயக்கிட்டு இருக்கான். நம்ம மினி டோரா இருக்கு இல்லையா, ஒரு குட்டி கத்தி எடுத்துக்கிட்டு சண்டை போட போகுது. ஆனால் அதை பார்த்துட்டு அந்த சோல்ஜர்ஸ்லாம் இவ்வளோ குட்டியாக ஒரு பொம்மையை நான் பார்த்ததே இல்லை, இது என்னவா இருக்கும்னு சொல்லி கடுப்பேற்றிட்டு இருக்காங்க. காண்டான மினி டோராவும் ஒரு எலக்ட்ரிக் க்ளவுடை எடுத்து வெளியே கொடுக்குது. அவனுங்களும் என்ன இதுன்னு சொல்லி அதை பிடிச்சி இழுக்கிறானுங்க. உடனே அவனுங்களுக்கு பயங்கரமா சாக்கடிக்குது. அதை பார்த்து நம்ம மினி டோரா விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருக்கு. அப்படியே பக்கத்துல பார்த்தோம் நம்ம டோராமி பேய் பொம்மையை வச்சு அவங்கள பயன்படுத்தலாம்னு சொல்லி அவகிட்ட இருக்க அந்த பேய் கேஜெட்லாம் வெளியே எடுத்து போடுறோம். ஆனால் அதை பார்த்து இவ அலறி அடிச்சு ஓடிட்டு இருக்கா, அவனுங்க அசால்ட்டாக நின்றுட்டு இருக்கானுங்க. அப்படியே பக்கத்தில் நம்ம நோபிட்டாவை சுத்து போட்டாங்க. ஆனால் நோபிட்டா டோரிமான் கொடுத்த அந்த டான்ஸிங் ஷூவை போட்டிருக்கவும் அது ஆட்டோமேட்டிக்காக டான்ஸ் ஆடிக்கிட்டு எல்லாரையுமே அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. அதை பார்த்த டோராமி ஒரு மைக்கை கொண்டு வந்து பாட்டு பாட ஆரம்பிச்சிடுறான். அப்படியே வெளியே நம்ம ஜார்ஜ் இருக்கா இல்லையா, பக்கத்து கண்ட்ரி ராஜாவோட டைரக்டாக சண்டை போட ஆரம்பிக்கிறோம். 2 பேரும் ரொம்ப நேரமாக பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் அந்த ராஜா நம்ம ஜார்ஜ் அடித்து பார்க்க விட்டுறாரு. ஜார்ஜ் ரொம்ப டயர்டாகி விழுந்துடுறான். அடுத்து அவனை இழுத்துட்டு போய் ஊர் மக்கள் முன்னாடி, நீங்கள் நினச்சிட்டு இருக்கிற மாதிரி இவன் ஒன்றும் உங்களோட அரசன் இல்லை, இது ஒரு பொண்ணு, நீங்கள் எல்லாருமே இவ்வளோ நாளாக ஒரு பொண்ணோட ஆட்சிக்கு கீழே தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லி பயங்கரமாக கலாச்சி சிரிக்கிறோம். அதை கேட்டவுடனே அவனோட எல்லா சோல்ஜர்ஸும் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி ஜார்ஜ் கண்ட்ரியை சேர்ந்தவங்க மட்டும் ரொம்ப சோகமாக தலை குடிஞ்சு கீழே உட்காந்துடுறாங்க. அதை பார்த்தா டோராமி காண்டாயிட்டு வேகமாக போய் எல்லார்கிட்டையும், ஆமாம் அவங்க சொன்ன மாதிரி ஜார்ஜ் ஒரு பொண்ணு தான், ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அவள் இந்த கண்ட்ரியை ரொம்ப நல்லபடியாக பார்த்துட்டு இருந்திருக்கா. ஒவ்வொரு நாளும் இந்த கண்ட்ரியில் இருக்க மக்களை பற்றி மட்டும்தான் யோசிச்சுட்டு இருந்தா. ஒரு ஆணால கூட இப்படிப்பட்ட ஒரு கண்ட்ரியை உருவாக்கி இருக்க முடியாது. அதனால தான் எல்லா கண்ட்ரிக்கும் இந்த கண்ட்ரி மேலே பொறாமையாக இருக்குது. இப்படிப்பட்ட அரசி கிடைக்க நீங்கள் எல்லாருமே ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். இப்போ உங்கள் கண்ட்ரிக்காக திரும்பவும் நீங்கள் போராடணும்னு சொல்கிறோம். அதே மாதிரி நம்ம ஜார்ஜ் கிட்டேயும் அவளோட வாழை தூக்கி போடுறோம். ஜார்ஜும் என் கண்ட்ரியை நான் காப்பாற்றுவேன்னு சொல்லி திரும்பவும் களத்தில் இறங்குறான். திரும்பவும் அந்த ராஜா கூட பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்கோம். அப்படியே வெளியில் பார்த்தா அந்த வில்லனோட முக்கியமான அந்த 3 அடியாட்கள்லாம் வந்துட்டாங்க. ஆனால் இந்த டைம் நம்ம டோரிமான் அவனோட கேஜெட்டை யூஸ் பண்ணி அவங்க 3 பேரையும் அசால்ட்டாக ஓட்ட வச்சிடுறான். அப்படியே பக்கத்தில் பார்த்தா நம்ம ஜார்ஜ் அந்த இளவரசர் கூட
திரும்பவும் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கா. ஆனா ஒரு கட்டத்துல அவளால முடியாம கீழே விழுந்துடுறா. அந்த ராஜாவும் ஜார்ஜை குத்துறதுக்காக கத்திய வாங்குறாரு. அப்ப ஜார்ஜோட கத்தியிலிருந்து ஒரு விதமான பவர் வெளியே வருது. ஏன்னா இது ஜார்ஜ் அப்பாவோட கத்தி. அந்த பவர் அந்த ராஜாவை அடிச்சு பறக்க விட்டுருது. இப்ப இந்த போர்ல நம்ம ஜார்ஜோட கண்ட்ரி வின் பண்ணிட்டாங்க. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. நம்ம ஜார்ஜ் டோராமி கிட்ட நீங்க பண்ண எல்லா உதவிக்கும் ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு இருக்கோம். அடுத்து நம்ம ஆளுங்களும் இவங்களோட காலகட்டத்துக்கே வந்துட்டாங்க. நொபிட்டாவும் நான் இப்போ டான்ஸை கற்றுக்கிட்டேன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா அவரோட ஃப்ரெண்ட்ஸை பார்க்கலாம்னு கிரவுண்டுக்கு ஓடுறோம். அங்கே போய் பார்த்தா பயபிள்ளைங்க இப்போ சம்பா டான்ஸ் தான் ஃபேமஸ்ன்னு சொல்லி 3 பேரும் சம்பா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அதை பார்த்தா நோபிட்டாவும் பயங்கரமா சாக்காயிட்டு இப்போ நான் சம்பா டான்ஸை கற்றுக்கணுமான்னு சொல்லி கத்துறான். அப்படியே இந்த எபிசோடை முடிச்சு விட்டுறாங்க. கைஸ், உங்களுக்கு இந்த எபிசோடு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க. இது மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான கார்ட்டூன் மூவிஸ் அண்ட் எபிக்ஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலி தேங்க்யூ.